Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா 45 days study plan பார்த்துட்டு இருக்கோம். So இந்த classes எல்லாமே ரொம்ப important, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டன்ட்டா படிங்க. So கண்டிப்பா நமக்கு SSC exams இன்னும் 50 days, nearly 50 days தான் இருக்கு. நீங்க இப்பல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் கூட நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் கூட டெஃபினட்டா இந்த நியூ சிலபஸோட அடாப்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. கிராமர், பேசிக்ஸ், வெக்காபுலரி கோர்ஸ். இது மூணுமே உங்களுக்கு தனித்தனியாகவும் இருக்குது, காம்போலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 45 கிராமர் ரூல்ஸ் அப்படின்றது எஸ்எஸ்சி ஸ்பெஷலாக எம்டிஎஸ்க்கு ஸ்பெஷலாக வந்து கேட்குற இந்த 45 கிராமர் ரூல்ஸ். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் இருக்கும், எக்ஸாம் டாபிக்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், 1000 குவிசஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஓகே, நீங்கள் பேசிக்ஸ் A to Z வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகும். நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வெர்ப், டென்ஸ், 12 டென்சஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வெக்காபுலரி கோர்ஸ் வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்னில் இப்போ கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன் பேஸில் வந்து உங்களுக்கு வெக்காப்ஸ் இதில் இருக்கும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், synonyms, antonyms, idioms and phrases, homophones, spellings, இது எல்லாமே இது வரைக்கும் இருந்த மாதிரி பிளாக் புக்லேயோ இல்லை பின்னக்கல் புக்லேயே இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு லெவல் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த பேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த பேஸில் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து வேர்ட் பவர் மேட் ஈஸி அந்த புக்ஸ்ல இருந்துமே நான் ஒரு சில வெக்காப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கொடுக்கவே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர்ஸில் வந்துட்டு பிளாக், ப்ளூ, ரெட், ஒயிட், பர்பிள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கலர்ஸ்லேருந்து நீங்கள் படிக்கும்போது பஞ்ச் ஆஃப் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஐடியாஸும் கிளியராக இருக்கும். வித் எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு இந்த வெக்காப்ஸில் இருக்கும். ஓகேவா? அது வந்து வெக்காப் பிடிஎஃப் கோர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது மூணுமே நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுவே 499, இது 699, இதுவும் வந்து 499 இருக்கும். இது மூணுமே காம்போவில் இந்த ப்ரைஸில் வந்து ஆஃபரில் உங்களுக்கு இருக்குது. 999க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மூணுமே உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகும். வீடியோ கோர்ஸ், 45 கிராமர் ரூல்ஸ், வெக்காப் பிடிஎஃப் கோர்ஸ். ஓகேவா? கூப்பன் கோடில் இதை அப்ளை பண்ணோம்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்துட்டு இதை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், கம்ப்ளீட்டாக ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், கிராமர் ரூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும், டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? அந்த பேட்டர்ன் பேஸ்லேயும் கொஷின்ஸ், டெஸ்ட் சீரிஸ் இதில் உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமும் கூட இதில் உங்களுக்கு கண்டென்ட் ஆட் ஆகும். அதுவும் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்டெனோ எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸ்டெனோவில் கேட்ட வெக்காப்ஸ், கிராமர் கொஷின்ஸ், பேசேஜ் அதுவுமே உங்களுக்கு இதில் நான் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ்க்கு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர் நிறைய ஆஸ்பிரன்ஸ் நம்ம கோர்ஸஸ் அக்சஸ் பண்ணி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகேவா? நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரியா ஆஸ்க்ட், ஆர் யூ ஃபீலிங் ஃபைன்? ரியா ஆஸ்க்ட், ஆர் யூ ஃபீலிங் ஃபைன்? ரியா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கிறா. அவ என்கிட்ட கேட்குறா, ஆர் யூ ஃபீலிங் ஃபைன்? நீ நல்லா இருக்கியா? ஆர் யூ ஃபீலிங் ஃபைன்? நீ நல்லா இருக்கியா அப்படின்னு என்கிட்ட கேட்குறா. ஓகேவா? ஸோ இந்த ரியா ஆஸ்க்ட் அப்படின்றது அப்படியே வந்துடும். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆர் யூ ஃபீலிங் ஃபைன்றது எந்த சென்டென்ஸ், எந்த டென்ஸ்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இது நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு எந்த ஹெல்பிங் வெர்ப் வரும்? வாஸ் இல்லை வேர் வரும். ஓகேவா? ஸோ பாருங்க, ரியா ஆஸ்க்ட், ரியா யார்கிட்ட கேட்குறா? யூ அப்படின்றது நான். ரியா வந்து என்கிட்ட கேட்கும்போது ரியா நீ எப்படி இருக்கன்னு கேட்பா. இதை நான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதும்போது நான் என்ன மீன் பண்ணி தான் நான் எழுதணும். ஸோ ரியா வந்து யார்கிட்ட கேட்டா? என்கிட்ட கேட்டா. ஸோ ரியா ஆஸ்க்ட் மீ. ரியா ஆஸ்க்ட் மீ இஃப். யாரை கேட்டா? என்ன கேட்டா? இஃப் ஐ. இஃப்ன்றது ஐன்னு கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? இங்க ஐயே இல்லை. இஃப் ஐக்கு அப்புறம் ஐக்கு என்ன வரும்? ஆக்சுவலி ஐக்கு வாஸ் தான் வரும். I was வந்துச்சுன்னா ing ஃபார்ம் வரும். இஃப் ஐ வாஸ்
feeling fine. If she was இல்ல told me வராது, asked me கேட்டாங்க. ஓகேவா? So Riya asked me if I was feeling fine. ஸோ இதுவும் இங்கே வர்றது இது வந்து கொஷின் மார்க். இது ஆக்சுவலி சென்டென்ஸ் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ வந்து டாட் தான் வரணும், கொஷின் மார்க் வரக்கூடாது. ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. மை மதர் ஆஸ்க்டு மீ ஹூ இஸ் த நியூ மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். மை மதர் ஆஸ்க்டு மீ இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, ஹூ இஸ் த நியூ மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். இது வந்து என்ன, எந்த டென்ஸ்ல இருக்கு? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஹூ இஸ் த, இது நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி கன்வெர்ட் ஆகும்? சிம்பிள் பாஸ்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். பாஸ்ட்னா என்ன வரும்? வாஸ் இல்லைன்னா வேர் வரும். ஓகேவா? சிங்குலரா இருந்தா வாஸ், ப்ளூரலா இருந்தா வேர்ன்னு வரும். ஸோ மை மதர் ஆஸ்க்ட் மீ ஹூ இஸ் த நியூ மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். இங்க வந்து டைரக்ட் ஸ்பீச்ன்றதுனால ஹூ இஸ் அப்படின்றது ஹெல்பிங் வெர்ப் இங்கேயே வந்துடுச்சு. ஓகேவா? நம்ம இன்டைரக்டா கன்வெர்ட் பண்ணும்போது இது இப்படி வரக்கூடாது, இதுக்கு பக்கத்துல இந்த ஹெல்பிங் வெர்ப் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ பாருங்க, மை மதர் ஆஸ்க்டு மீன்னு வரைக்கும் அப்படியே வந்துடும். ஹூக்கு அப்புறம் என்ன வரணும்னா இந்த சப்ஜெக்ட் வந்துடணும். இந்த சப்ஜெக்ட் வந்துடணும். யாரு? த நியூ மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் வந்துட்டு இந்த இஸ்ங்கிறது இந்த லாஸ்ட்ல வரும். இஸ்ன்றது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல கன்வெர்ட் ஆகும். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல கன்வெர்ட் ஆகும்போது மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ன்றது எதுல வருவாங்க? சிங்குலர்ல வருவாங்க. சிங்குலருக்கு என்ன வரணும்? வாஸ் தான் வரணும். அந்த வாஸ் தான் பின்னாடி வரும். ஓகேவா? ஸோ இப்போ இஸ் வராது, வேறும் வராது, வாஸ் தான் வரும். ஸோ இப்போ ரிமைனிங் பாருங்க, இது ரெண்டும் வராதுன்னு ஆயிடுச்சா? ஸோ மை மதர் ஆஸ்க்ட் மீ ஹூ நியூ தன்னு வராது. ஹூ த நியூ, இந்த நியூ வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் தான் மென்ஷன் பண்ணுது. அப்பனா இது ரெண்டுத்துக்கு இடையில தான் வரணும். இது ரெண்டுத்துக்கும் இடையில தான் வரணும். ஓகேவா? ஸோ என்னாச்சு தெரியலையே. ஸோ இப்போ இதுவும் வராது. ஓகேவா? ஆல்ரெடி இது வராதுன்னு பார்த்துருந்தோமா? ஸோ பாருங்க, ஓகே, மை மதர் ஆஸ்க்ட் மீ ஹூ த நியூ மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் வாஸ். இந்த இஸ்ன்றது எப்படி வாஸ் பின்னாடி வந்துடும். இந்த சப்ஜெக்ட் எது? ஹூக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்ட் வந்துடணும். சப்ஜெக்ட்க்கு அப்புறம் தான் இந்த ஹெல்பிங் வெர்ப் வரும். ஓகேவா? இப்படி பின்னாடி முடிஞ்சதுன்னா அது வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ். அதுவே முன்னாடியே வந்து ஹூ பக்கத்திலே வந்துருச்சுன்னா அது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இந்த மாதிரி டைரக்ட் ஸ்பீச் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the class teacher told kneel down in the corridor. கிளாஸ் டீச்சர் என்ன சொன்னாங்க? காரிடர்ல kneel down போட சொல்லிட்டாங்க. ஓகே, என்ன தப்பு பண்ணாங்களோ தெரியல. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பாருங்க. the class teacher had ordered. கிளாஸ் டீச்சர் வந்து என்ன சொல்றாங்க? kneel down in the corridor. இப்படி டைரக்டா ஒரு verb வந்து kneel down இப்படி பண்ணுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து என்ன மீனிங்னா அது ஆர்டர் பண்றாங்க. kneel down போடுறியா இல்லையா, kneel down போடு அப்படின்னு சொல்றதுன்னா ஆர்டர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ the class teacher ordered. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? பாஸ்ட் ஃபார்ம். இது வரைக்கும் பாஸ்ட் ஃபார்ம். இந்த பாஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்கும்? பாஸ்ட்ங்கிறது இங்கே பாஸ்ட்லேயே தான் இருக்கும். ஓகேவா? the class teacher toldன்றது அது பாஸ்ட்லேயே தான் வரும். ஸோ கிளாஸ் டீச்சர் had ordered வராது. ஆர்டர்டு ஓகே, கிளாஸ் டீச்சர் ஆர்டர்டு ஓகே, டோல்டும் வராது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் போயிடும். செகண்ட் தேர்டும் பாருங்க. the class teacher ordered that they should kneel down. should எல்லாம் இங்க வராது கைஸ். should எல்லாம் இங்க வராதுங்க. பாருங்க, ஆர்டர் பண்றாங்க. என்னென்ன ஆர்டர் பண்றாங்க? ஆர்டர் டு kneel down in the corridor. அவ்வளவுதான். ஆர்டர் டு kneel down in the corridor. The class teacher ordered to kneel down in the corridor. ஓகேவா? so third one is the right answer. next பாருங்க. மோகன் said to ஹரி. மோகன் வந்து ஹரி கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்? I will study for the exam. I will study for the exam. I will நீ யார் சொல்றா? மோகன் சொல்றான். நான் வந்து எக்ஸாமுக்கு படிப்பேன் அப்படின்னு ஹரி கிட்ட மோகன் சொல்றான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும்? மோகன்
மோகன் சொன்னான் தானே, மோகன் told, said toன்றது எப்படி கன்வெர்ட் ஆயிடும், told ன்னு கன்வெர்ட் ஆயிடும். மோகன் told ஹரி தட், தட் வந்து அப்புறம் சப்ஜெக்ட் என்ன வரும், ஹீ தான் வரும். இந்த மோகன் தானே சொல்றான், ஐன்றது இந்த மோகன், மோகன் எதுல வருவான், ஹீல வருவான். வில்லுன்றது எப்படி கன்வெர்ட் ஆகும், உட்னு கன்வெர்ட் ஆகும், WOULD. மோகன் told ஹரி that he would study for the exam. ஓகேவா, suggested வராது, said வராது, would வராது. So first one is the right answer. மோகன் told ஹரி that he would study for the exam is the right answer. ஓகேவா, next question பாருங்க. Do you like your school, asked the boy. The boy, இது எப்படி வரும் பாருங்க. The boy asked, do you like your school. இப்படியும் சொல்லலாம். Do you like your school, asked the boy. ஒரு பாய் கேக்குறான், ஒரு பாய் என்கிட்ட கேக்குறான், உனக்கு உன்னோட ஸ்கூல் பிடிக்குமா அப்படின்னு. அப்ப நான் எப்படி சொல்லணும், the boy asked, the boy asked, the asked மீனிங் சொல்லலாம், இல்ல அப்படியும் சொல்லலாம். the boy asked if, என்கிட்ட தானே கேக்குறான், I, அதுக்கப்புறம் என்ன வரணும், I என்கிட்ட கேக்குறான். do you like your school, என்கிட்ட கேக்குறான். நீங்க சொல்லி பாருங்களேன், உங்ககிட்ட கேட்பான். do you like your school, asked the boy. the boy asked, இது நம்ம இப்படியும் எழுதலாம். the boy asked, do you like your school. boy வந்து கேக்குறான், உன்னோட ஸ்கூல் உனக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லி, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. ஓகேவா, சோ அப்ப என்கிட்ட கேக்குறான், யார்கிட்ட, அது யார் சென்டென்ஸ் படிக்கிறான் அவங்க கிட்ட தான் கேக்குறான், டைரக்டா வந்துரும் அது. ஓகேவா, அப்ப என்கிட்ட கேக்குறான் போது நான் ஐயன் தான் கன்வெர்ட் பண்ணணும், ஐயன் தான் அங்க வந்து கன்வெர்ட் ஆகும். சோ ஐயன் கன்வெர்ட் ஆகும்போது ஸோ இது வந்து எப்படி இருக்கு கைஸ், சிம்பிள் ப்ரெசன்ட். இது நம்ம அப்படியே பாஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, ஐயின் கன்வெர்ட் ஆகும் இல்லையா, ஹீ வராது, ஹீ வராது, ஹீயும் வராது, ஐ தான் வரும். the boy asked if I liked my school, if I liked my school. ஓகேவா, he liked வராது, இதுவும் வராது, லைக்ஸ் கண்டிப்பா வராது, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, இது வரவே வராது, இதுவும் வராது, ஐ தான் சப்ஜெக்ட் தான் வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the music teacher said to me you sing beautifully. மியூசிக் டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க நான் நல்லா பாடுனேன்னு சொல்லி. ஓகேவா, அப்ப கன்வெர்ட் பண்ணுங்க. the music teacher said toங்கிறது told ன்னு கன்வெர்ட் ஆகுமா, said toன்றது told, told ன்னு கன்வெர்ட் ஆகுமா பாருங்க. my music teacher told me வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்ல, told that வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்ல, ஐ வரைக்குமே ஒரு பிரச்சனை இல்ல, ஐ வரைக்குமே ஒரு பிரச்சனை இல்ல, கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, you sing beautifully. இது வந்து எப்படி இருக்கு, சிம்பிள் பிரசன்ட். இப்போ நம்ம இது என்ன பண்ணணும், சிம்பிள் பாஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். பாஸ்ட்ல என்ன வரும், சிங்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, சிங் இது வந்து சிம்பிள் பிரசன்ட், சிங்கோட பிரசன்ட்ல இது வரும். பாஸ்ட்ல என்ன வரும், sang, இதான பாஸ்ட். sang எங்க இருக்குன்னு பாருங்க, sang have sung வராது, was singing வராது, had sung இல்ல, sung மட்டும் தான், sang தான் வரணும். sungன்றது present participle, இதுவும் வராது, இது மட்டும் தான் வரணும், sang தான் வரணும். சோ அப்ப எங்க இருக்கு, that I sang beautifully. So first one is the right answer. You sing beautifully அப்படின்றது that I sang beautifully is the right answer. ஓகேவா, next question பாருங்க. the clerk requested the manager to sanction his leave. clerk என்ன பண்றாங்க, மேனேஜர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாங்க, என்னன்னு, லீவுக்கு சாங்ஷன் கொடுக்க சொல்றாங்க. ஓகேவா, இந்த ரெக்வெஸ்டட்னு ஒரு வேர்ட் இருக்குல்ல கைஸ், இந்த ரெக்வெஸ்டட்னா பாங்க இந்த சென்டென்ஸ் எப்படி வரணும், இது வந்து ஆக்சுவலி இன்டைரக்ட் ஸ்பீச். நம்ம என்ன பண்ணணும், டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணணும். டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, எப்படி இருக்கும், இப்படி கொட்டேஷனுக்குள்ள இருக்கும். ஓகேவா, இந்த ரெக்வெஸ்டட்னாலே எப்படி இருக்கும், இந்த சென்டென்ஸ் கெஞ்சிரும். ஓகேவா, ப்ளீஸ் எங்களுக்கு கொடுங்களேன், ப்ளீஸ் எனக்கு இதை பண்ணி கொடுங்களேன், ப்ளீஸ் எனக்கு லீவ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ அப்போ இந்த ப்ளீஸுங்கிற வேர்டு இங்கே வந்து இந்த டைரக்ட் ஸ்பீச்ல வரணும். ஓகேவா, so the clerk said to the manager, do you sanction leave?
நீ சாங்ஷன் பண்றியான்னு அவர் கேட்கல, சாங்ஷன் பண்ணுங்களேன்னு கெஞ்சுறாரு. ஓகேவா? ஸோ இது வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ப்ளீஸ் சாங்ஷன் மை லீவ், இதுதான் வரும். the clerk said, the clerk இன்ஃபார்ம் பண்ணல, அவர் சொல்றாரு, இன்ஃபார்ம்டு வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் the clerk said to the manager sanction leave. இப்படி சாங்ஷன் லீவ்னு மட்டும் சொன்னோம்னா அவர் லீவ் கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார் இல்லையா? கொஞ்சம் ரெக்வஸ்டா கேட்கணும். ஸோ இதுவும் இல்லை. ஸோ the clerk said to the manager, please sanction my leave. இந்த ப்ளீஸ் தான் இந்த ரெக்வஸ்டட். ஓகேவா? இந்த ப்ளீஸ் தான் இந்த ரெக்வஸ்டட். So the clerk said to the manager, please sanction my leave is the right answer. ஓகேவா? Second one is the right answer. Next பாருங்க, he requested him to wait there till he returned. இது வந்து எப்படி இருக்கு? indirect speech. இது நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? direct speech கன்வெர்ட் பண்ணணும். he requested, again பாருங்க, requestedனா அப்ப என்ன அங்க வந்து இருக்கணும்? ப்ளீஸ்ன்ற வார்த்தை இருக்கணும். ப்ளீஸ்ன்ற வார்த்தை எந்த சென்டென்ஸ்ல இருக்குதோ அதுதான் கரெக்ட். இங்க ப்ளீஸ் இருக்கு, இங்க ப்ளீஸ் இருக்கு, இங்க ப்ளீஸே இல்ல, இங்க ப்ளீஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, he requested, he requested him to wait there till he returned. வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. he said to him, please wait. guys இங்க பாருங்க, இங்க there இருக்குல்ல, thereன்றது here there, இது டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வரும், இது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வரும். இந்த சென்டென்ஸ் ஆக்சுவலி இன்டைரக்ட் ஸ்பீச் ஓகே, இப்போ டைரக்ட் ஸ்பீச்ல ஹியர் இருக்குதான்னு பார்க்கணும். ஹியர் எங்க இருக்குன்னு பாருங்க, ஹியர் 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 ஹியர். ஓகே ஓகே, இங்க பாருங்க, இங்க ரெக்வஸ்ட்ன்னு இருக்கா, இங்க பாருங்க ஆர்டர்னு ஒரு வேர்டு வந்துருக்கு. அவர் ஆர்டர்லாம் பண்ணல, ரெக்வஸ்ட் தான் பண்றாரு. ஓகேவா? ஸோ இப்போ இது வராது. ஓகே, so he said to him, fourthல பாருங்களேன், till he returns please wait here. he requested, அவர் வந்து நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணனா அவரை தான் அவர் சொல்றாரு. till he returns இது எப்படி இருக்குன்னா, இன்னொரு பர்சன், தேர்ட் பர்சனா கை காமிச்சு அவன் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்ற மாதிரி. ஆக்சுவலி இந்த கான்வர்சேஷன் ரெண்டே பேருக்கு தான் நடக்குது, பட் இந்த சென்டென்ஸ் 3 பேருக்கு நடக்கிற மாதிரி காட்டுது. இது வரவே வராது. ஓகேவா? so he said to him, please wait here till I return. அந்த he தான் யார்? அந்த I, அந்த பர்சன். நான் திரும்ப வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்றியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, she said I will dance tomorrow. she said I will dance tomorrow. ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். she said அப்படியே வந்துரும். இங்க என்ன பண்ணுவோம்? that ஆட் பண்ணுவோம். வில்லுக்கு என்ன கன்வெர்ட் ஆகும்? வுட்னு கன்வெர்ட் ஆகும். டுமாரோக்கு என்னன்னு கன்வெர்ட் ஆகும்? நெக்ஸ்ட் டேன்னு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? so she said that she would dance the next day. அவ்வளவுதான். ஆப்ஷன் பார்க்காமலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். she said that she will வராது, டுமாரோவும் வராது. she said that thing is missing, so இதான் வரும். she said that she would dance the next day. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, Rahul says I go to the gym daily. Rahul says I go to the says I go to the gym daily. so என்ன வரும்? இது வந்து எப்படி இருக்கு? எல்லாமே ப்ரெசென்ட்ல இருக்கு, சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல இருக்கு. இது நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். சிம்பிள் ராகுல் சேஸ். இங்க பாருங்க, நீங்க இங்க ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இங்க டெய்லின்னு ஒரு வேர்ட் இருக்கு. ஓகேவா? அதாவது என்னன்னா, நான் ஜிம்முக்கு டெய்லியும் போவேன் அப்படிங்கறத மீனிங். இது நம்ம டைரக்டா இருக்கு, இது நம்ம அப்படியே தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இது அப்படியே தான் நம்ம ப்ரெசென்ட்ல தான் இது நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? பாஸ்ட்ல கன்வெர்ட் ஆகாது. ஓகே, அதாவது டெய்லி நடக்கிற ஒரு ஆக்ஷன். அதாவது இது என்னன்னா, டெய்லி அப்படின்றது பாஸ்ட்லயும் நடக்கும், ப்ரெசென்ட்லயும் நடக்கும், ஃபியூச்சர்லயும் நடக்கும். இந்த மாதிரி பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர், இந்த மாதிரி மூணுலையுமே அது நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது நம்ம சிம்பிள்
ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயே தான் இது நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? இது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயே தான் இது நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டேன். இதை வச்சே நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். இது 10 அப்படி கொஸ்டின் 10 அப்படின்னு போட்டு இதுக்கு என்ன ஆன்சர்ன்றத கமெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?